தொடர்ந்து மத்திய அரசு விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுக்குது கூட்டணிக்காக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்ல பிஜேபி அரசாங்கம் பொதுவாக தனக்கு வேண்டாதவர்கள் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அல்லது புலனாய்வுத்துறை இவற்றையெல்லாம் பயன்படுத்துவது என்பது நீண்ட காலமாக அவர்கள் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேண்டும் என்று கேட்டது விஜய் அவர்களை தவிர நாங்கள் கிடையாது. அவர் கேட்ட விசாரணைக்கு தான் அவர் இப்ப ஆஜராயிருக்கிறார். எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவர் கேட்டதனுடைய விளைவை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இழுபறியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல இந்த கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஒவ்வொரு கட்சியோடும் பேசி முடிக்க வேண்டிய அவங்கள்ட்ட மாதிரி யார் வர்றாங்க யார் வரலன்ற நிலைமை இந்த அணியில கிடையாது. இந்த அணிக்குள் எந்தெந்த கட்சிகள் வந்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால அதற்குரிய கால அவகாசம் என்பது தேவைப்படும். அநேகமாக அடுத்த 2-3 நாட்களில் பேச்சுவார்த்தை முழுமையாக நிறைவு பெறும். அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவர் மீது விசாரணைக்காக சிபிஐக்கு முன்னாடி அவர் ஆஜராயிருக்கிறாரு. சம்மன் அடிப்படையில் யாருக்கு சம்மன் வந்தாலும் போலீஸ் முன்னாடி ஆஜராக வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த முறையில் விஜய் போயிருக்காரு. அதுல ஒன்றும் விசேஷமான செய்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து மத்திய அரசு விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுக்குது கூட்டணிக்காக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்ல பிஜேபி அரசாங்கம் பொதுவாக தனக்கு வேண்டாதவர்கள் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அல்லது புலனாய்வுத்துறை இவற்றையெல்லாம் பயன்படுத்துவது என்பது நீண்ட காலமாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. அல்லது தான் வளைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களை இந்த நிறுவனங்களை எல்லாம் பயன்படுத்தி கட்டாயப்படுத்தி வளைத்துக் கொள்வது என்பதும் அவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. அதனால இந்த மாதிரியான வரக்கூடிய செய்திகளில் உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் கரூர் நெரிசல் மரணத்தை பொறுத்தவரை மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேண்டும் என்று கேட்டது விஜய் அவர்களை தவிர நாங்கள் கிடையாது. அவர் கேட்ட விசாரணைக்கு தான் அவர் இப்போ ஆஜராயிருக்கிறார். இதை அவர் ஒருவேளை அரசியலில் அனுபவமின்மை காரணமாக சிபிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, சிபிஐ நேர்மையாக செயல்படக்கூடிய ஒன்றா அல்லது மோடி அமித்ஷாவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறதா என்பதை பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவர் கேட்டதனுடைய விளைவை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அதற்குரிய ஆதரவாளர்கள், அதற்குரிய வாக்காளர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றியில் எந்த விதமான கடுகளவு பாதிப்பை கூட ஏற்படுத்தாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.